பொள்ளாச்சி காந்தி காய்கறி மார்க்கெட்டில் கடைகளுக்கு பன்மடங்கு வாடகை வசூலிக்கப்படுவதால் வியாபாரிகள் திணறி வருவதாக அதிமுக வேட்பாளர் பொள்ளாச்சி ஜெயராமன் குற்றம் சாட்டினார். பொள்ளாச்சி சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் முன்னாள் துணை சபாநாயகர் பொள்ளாச்சி ஜெயராமன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். அந்த வகையில் காந்தி காய்கறி மார்க்கெட் மற்றும் வெங்காய மார்க்கெட் உள்ளிட்ட பகுதிகளில் கூட்டணி கட்சியினருடன் இணைந்து வியாபாரிகளை சந்தித்து இரட்டை இலை சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கட்டப்பட்ட மார்க்கெட் தற்போது அதிக வாடகையால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் ஆட்சி அமைந்தவுடன் நியாயமான வாடகை நிர்ணயிக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். மையப்பகுதியிலே காந்தி மார்க்கெட்டிலே அமைந்திருக்கிற இந்த காய்கறி கடை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நகரமன்ற தலைவர் கிருஷ்ணகுமார் இருந்தபோது கட்டப்பட்டது. இப்போது இந்த கடைகளுக்கான வாடகை பன்மடங்கு உயர்ந்து வாடகை கொடுக்க முடியாத அளவுக்கு வியாபாரிகள் திணறிக் கொண்டிருக்கிறார்கள். பாதிக்கு மேற்பட்ட கடைகள் பூட்டி வைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இண்டஸ்ட்ரியல் வாடகையை விட கூடுதலாக, கமர்ஷியல் வாடகையை விட கூடுதலாக வாடகை நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி எடப்பாடியார் முதலமைச்சரானவுடன் உரிய முறையிலே பரிசீலித்து நியாயமான காய்கறி கடைகளுக்கு உண்டான வாடகையை நிர்ணயம் செய்து கொடுப்போம். அதே போல் அருகாமையில் தொட்டமாற ஒரு மீன் மார்க்கெட்டு சுமார் 3 வருஷமாக கட்டி மக்களுடைய பயன்பாட்டு கொண்டு வராம மூடி வச்சிருக்கிறாங்க. கட்டுனாங்க மீன் மார்க்கெட்டு, அப்புறம் ஏன் அதை திறக்கல, ஏன் வியாபாரிகளுடைய பயன்பாட்டு கொடுக்கல, ஏன் பொதுமக்கள் அதை வேண்டான்னு சொல்றாங்க? தேவையற்ற இடத்துல மீன் மார்க்கெட் கட்டப்பட்டதா, அல்லது மீன் மார்க்கெட்டுக்கு அதிக வாடகை கேட்கிறார்களா, அல்லது வேறு ஏதாவது சம்திங் கேட்பதனால வியாபாரிகள் வர மறுக்கிறார்களா என்பதையும் ஆராய்ச்சி செய்ய வேண்டும். மீன் மார்க்கெட்டுக்கு கடையை கட்டி 3 ஆண்டு காலமாக திறக்காமல் இருந்தால் எவ்வளவு வேடிக்கையாக இருக்கும் என்பதை எண்ணிப்பார்.